ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட் கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் ஒருத்தர் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நான் ப்ரோக்ராம் போட்டு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது, இன்ஸ்டாலேஷனில் கொஞ்சம் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் இந்த வீடியோவில் தர்றேன். அட் த சேம் டைம் நான் வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் லிங்க்கு. எனிஹவ் ஸோ அந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைவோட லிங்க்கில் தான் லிங்க் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சிடி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் காமிக்குது இல்லையா, இந்த ஃபோல்டரை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய டவுன்லோட்ஸ் ஃபைல்ஸில் ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகி உட்காந்துருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் அதே இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகுது. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, சிடி இமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் கிடைக்குது. இந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட கீ உள்ளே தான் இருக்குது. கீன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியது சிஎக்ஸ் ப்ரோக்ராமர் ஃபார் CP1 அப்படின்றது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செட்டப் ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை ரன் கொடுக்கலாம், இல்லை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இதை ரன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய செட்டப் ஃபைல். இது நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். இது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுமே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ அக்செப்ட் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூசர் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், கம்பெனி என்ன நேம் ஒன்றா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு டெஸ்டிங்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லைசன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ நோட் பேடில் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிறத கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த லைசன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் கம்ப்ளீட் செட்டப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நம்ம செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா USB ட்ரைவ் எல்லாமே சேர்ந்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ USB ட்ரைவ் அப்படின்றது எதுக்கு இன்ஸ்டால் ஆகுதுன்னா, உங்கள் லேப்டாப்பில் இருந்து ஒருவேளை நீங்கள் PLC ப்ரோக்ராமுக்கு டவுன்லோட் பண்ணும்போது அப்போ டிரைவர் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த டிரைவர் எல்லாமே சேர்ந்தாப்பில் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் டேரெக்டாக ஒரு PLCக்கும் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வெறும் இது சிமுலேஷன் சாஃப்ட்வேராக உங்களுக்கு தரல. ரியல் டைமாக ஒரு கண்ட்ரோலருக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் கேப்பபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணதுங்கிறது ஒரு ரியல் டைம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வேறு ஏதோ சிமுலேஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியாது, டஃப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த விதத்துலையும் மனசில் ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீஷன் செட்டப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லாஸ்ட்டு ஃபைனல் இதுதான் ஃபினிஷ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிறது. ஸோ இதில் நீங்கள் 2 செக் பாக்ஸையும் டிசேபிள் பண்ணிவிட்டு, ஸோ செக் மார்க் டிக் மார்க் இருக்கும், அது ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது முடிஞ்சு. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சிஎக்ஸ் சிமுலேட்டர். ஸோ நான் சொல்லியிருக்கேன் சிமுலேஷனை இன்ஸ்டால் பண்ண மட்டும்தான் சிமுலேஷன் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ சிமுலேஷன் ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணும்போது செட்டப் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். சிஎக்ஸ் சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா பாருங்கள், அதுக்கு மேலேயே கீ ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸை கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செட்டப் ஃபைல் சேம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அது ரன் பண்ண கடகடன்னு இது முடிஞ்சிடும். ஸோ ரன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க லைசன்ஸ் கண்டிஷன்ஸை. ஸோ நீங்கள் என்ன லைசன்ஸ் ஆல்ரெடி இதுக்கு செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை நம்ம கொடுக்க போகணும். சிஎக்ஸ் ப்ரோக்ராமருக்கு லைசன்ஸ் நம்பர் வேறு, சிமுலேட்டருக்கு லைசன்ஸ் நம்பர் வேறு. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதோடைய நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த சிஎக்ஸ் சிமுலேட்டர் ஆன்லைன் மேனுவல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க. கடன்னு இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ சேம். ஸோ 2 செக் பாக்ஸையும் அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிமுலேட்டரும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளோட ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் போய்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிக்க வேண்டியதான்.
இப்போ ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ஆன்சர் தரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிளாரிட்டி இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தோடைய அந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கான்செப்ட் இதில் பெரிய அளவில் இல்லை, பட் ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ரோக்ராம் மாதிரியே சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடலாம். 0-0 கண்டிஷனில், அதாவது ஆஃப் கண்டிஷனில் உங்கள் அவுட்புட் ஆஃபில் தான் இருக்குது, கன்வேயர் ஆஃபில் தான் இருக்குது. ஃபஸ்ட் வாட்டி புஷ் பண்ணுறீங்க, அப்போவும் கன்வேயர் வந்துட்டு ஆஃபில் தான் இருக்குது. கையை எடுக்கிறீங்க, ஸோ ஸ்டில் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது வாட்டி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, அப்போவும் கன்வேயர் வந்துட்டு ஆஃபில் தான் இருக்குது. பட் நீங்கள் கையை எடுக்கும்போது அப்போ என்ன ஆகுது, மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் பெரிய அளவில் கான்செப்ட் இல்லை, பட் ஆல்ரெடி நான் கொடுத்த ஆன்சருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இதை ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்களான்னாக்கா மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண ஸ்டேட்டஸை எங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அவுட்புட், அதாவது மோட்டர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. பட் இங்கே ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது இங்கே என்ன ஆகலை, மோட்ரு வந்துட்டு ரன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுற ஸ்டேட்டஸை வந்து நம்மளால் வந்து லோடுலேருந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்டஸை கேரி பண்ணுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா M1 அப்படின்ற ஒரு மெமரியை நம்ம PLCலேருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கை எடுக்கிறீங்க, ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை கேரி பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாரு, அது M2. ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டாவது வாட்டி நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது வாட்டி புஷ் பண்ணும்போதும் அது ஆஃபில் தான் இருக்கணும். அப்போ ரெண்டாவது வாட்டி நீங்கள் புஷ் பண்ணியிருக்கீங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாரு, அதுதான் M3. ஸோ நீங்கள் கையை எடுக்கும்போது வந்து என்ன ஆகணும், உங்களுடைய கன்வேயர் மோட்டர் ஆன் ஆகணும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் M3 நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மோட்டரை ஆன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ M1, M2, M3க்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதோட ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மோட்டரை ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்சரையும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். சேம் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்த சேம் கான்செப்ட் அதே ப்ரோக்ராம் தான், ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. நான் இங்கே ஒரு அன்லாச் போட்டிருப்பேன், அதை போடல. ஸோ என்ன போட்டிருக்கேன்னா இன்புட் அட்ரஸ் போட்டிருக்கேன், மெமரி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது எனக்கு ஆன் பண்ண ஸ்டேட்டஸை கேரி பண்ணணும், அதனால M1 எடுத்திருக்கேன். ஸோ அந்த M1உடைய ஃபீட்பேக்கை இங்கே போட்டு லேட்ச் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து அதோட ஃபீட்பேக், அதாவது M1ஓட ஃபீட்பேக்கை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், M2 ரன் பண்ண போகிறேன். ஸோ M2 ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காக வந்து நான் பேரலல் போட்டிருக்கேன். இப்போ M2ஓட ஃபீட்பேக் வந்துட்டு M3க்கு வரும். ஸோ M3யும் நான் ஹோல்டு பண்ணி பிடிக்கணும். ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேரலல் கான்டாக்ட் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த M3யோட ஹெல்ப் மூலிமா என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கன்வேயர் மோட்டரை ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் அவுட்புட் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் கொண்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம், ஸோ தட் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ சிமுலேஷன் விண்டோக்கு நம்ம இப்போ ப்ரோக்ராம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன், புஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கன்வேயர் வந்துட்டு ஆன் ஆகலை. ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணியிருக்கேங்கிற ஸ்டேட்டஸை மெமரி 1 என்ன பண்ணியிருக்கு, கேரி பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் புஷ் பட்டன்லேருந்து கை எடுக்கிறீங்க. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் டைம் புஷ் பட்டன்லேருந்து கை எடுத்திருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்டஸை M2 என்ன பண்ணிடுச்சு, கேரி பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், M2 தான் ஆன் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு ரெண்டாவது வாட்டி நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அந்த புஷ் பண்ணுற ஸ்டேட்டஸை யார், M3 கேரி பண்ணிடுச்சு. M3 ஃபீட்பேக் யாருக்கு கொடுக்குது, ஸோ மோட்டருக்கு கொடுக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டாவது வாட்டி என்ன பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன், அதாவது புஷ் பண்ணி கை எடுக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, கன்வேயர் மோட்டர் ரன் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் என்ன, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஸோ M1, M2, M3 என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டேட்டஸை அது கேரி பண்ணுது. ஓகேங்களா. ஸோ கேரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போட்டு அதோடைய ஹெல்ப் மூலிமா நம்ம கன்வேயர் மோட்டரை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ கன்வேயர் மேலே தான் போடணுமானா போடலாம், மேலேயும் போடலாம், கீழேயும் போட்டுக்கலாம். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டஸை கேரி பண்ணுறதுக்கு மெமரிங்கிறத நம்ம வந்து PLCயில் உள்ளேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்புட் அவுட்புட் இல்லை. ஸோ இமேஜின் பண்ணும்போது இருக்குது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு போகும்போது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி என்ன ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதை 2 விதத்தில் நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ தனியாக ஒரு வீடியோவில் நம்ம இதை பார்த்துடலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.